டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓ அண்ட் ஜேஇக்கான ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. விருப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் யூ கேன் கால் தி டிஸ்பிளேட் நம்பர். டீட்டெயில்டு வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. Calculate the area of the sector whose radius and arc length are 6 cm and 20 cm respectively. ஸோ ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், சின்ன ஃபார்முலா மட்டும் தான், மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். ஏரியா ஆஃப் தி செக்டார். ஸோ ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் தி செக்டார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் செக்டார் என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு சர்க்கிள் இருக்குது, ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் சென்டரில் வந்து 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ரேடியஸ், இது வந்து ரேடியஸ். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் செக்டார், ஓகே. இது வந்து ரேடியஸ், இது செக்டார், அதாவது சென்டர் ஏரியாங்கிற செக்டார். இது வந்து செக்டார்னா என்ன, ஒரு பங்கு தான், ஓகே, ஒரு செக்டார். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த லைனை வந்து ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரேடியஸ், இது வந்து மொத்த செக்டார், இது வந்து ஆர்க். அப்போ இந்த செக்டாரோட ஏரியா, அந்த ஏரியா மட்டும் எவ்வளோன்னு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலானா லென்த் இன்டூ ரேடியஸ் டிவைடட் பை 2, அவ்வளோதான். லென்த் இன்டூ ரேடியஸ் டிவைடட் பை 2. அந்த ஆர்க்கு தான் லென்த்னு சொல்கிறோம். இந்த ஆர்க் இருக்கு பார்த்தீங்களா, இதான் எனக்கு லென்த். ரேடியஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க, டிவைட் பை 2 பண்ணால் போதும். ஸோ லென்த் வந்து 20, அந்த ஆர்க் வந்து 6 சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, ரேடியஸ் வந்து 6 சொல்லியிருக்காங்க. ஸோ 20 இன்டூ 6 டிவைட் பை 2. ஸோ 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறோம், ஓகே. 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 1/√9 minus of √8 minus 1/√8. ஓகே, ஸோ ஃபுல்லாக படிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து நான் ஷார்ட் கட் தான் சால்வ் பண்ண போகிறேன். பேசிக் மெத்தட் வேண்டாம். பேசிக் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, இந்த 1/√9 minus of √8 இருக்கா, அதையும் பக்கத்தில் இன்னொரு வேல்யூ இருக்கு பாருங்க, minus of 1/√8 minus of √7, ரெண்டுக்கான எல்சிஎம் எடுப்பாங்க. ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க. கிராஸ் மல்டிப்ளை மேலே ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ வருமா, இப்போ ப்ளஸ் மைனஸ்லாம் கேன்சல் ஆகி உங்களுக்கு வேல்யூ, அந்த ஹோல் வேல்யூ மட்டும் தனியாக கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் கண்டுபிடிக்கணும். நீங்கள் பேசிக் மெத்தடில் சால்வ் பண்ண குறைஞ்ச ஒரு 5 நிமிஷம்னாச்சும் ஆகும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. நான் ஈஸியான ஷார்ட்கட் நான் ஒன்று சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நடுவில் மைனஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் வரும். ஃபுல்லாக ப்ளஸ்ஸாகவும் ஃபுல்லாக மைனஸாக வராது. அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணவே முடியாது. ஏன்னா வேல்யூ வந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஒரு எக்ஸாக்டான ஒரு சின்ன வேல்யூவாக வராது, பெரிய வேல்யூவாக வரும். சிம்பிளிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வேல்யூவாக தான் வரும். ஸோ எப்பயுமே உங்களுக்கு மைனஸ் தான் கொடுப்பாங்க. கீழே டினாமினேட்டர் ஃபுல்லாமே மைனஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, இல்லை லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரெண்டையும் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். இல்லை லார்ஜஸ்ட் வேல்யூ என்னது, √9, ஸ்மாலஸ்ட் வேல்யூ எவ்வளோ, √4. இது ரெண்டையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ 3 + 2 ஆன்சர் வந்து 5. நீங்கள் நெட்டில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒரு பேசிக்கான மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாமில் வந்து டைம் நிறைய மிச்சமாகும். A cone, a hemisphere and a cylinder stand on a equal basis and have a same height. Then the ratio of their volumes என்னன்னு கேட்டிருக்காங்க. Ratio of their volumes. First அந்த வால்யூம் ஃபார்முலா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்கான வால்யூம், கோன், ஹெமிஸ்பியர் அண்ட் ஏ சிலிண்டர், இந்த 3 இதுக்கான வால்யூம் என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ கவனிங்க. இப்போ பேஸ் இருக்குது. பேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோன் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. கோன் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஒரு பேஸில் நிற்கிது. இதை வந்து ஹைட்டாக வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஹெமிஸ்பியர். ஸோ இதான் ஹெமிஸ்பியர், இது ஒரு பேஸ் இருக்குது, இது வந்து ஹெமிஸ்பியர். ஸோ இன்னும் எல்லாமே ஒரே ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்களா, ஓகே. ஸோ எல்லாமே ஒரே ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகே. ஒரு ஹெமிஸ்பியருக்கு இல்லை வரல சரியா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு ஹெமிஸ்பியர். ஸோ அதே மாதிரி ஒரு சிலிண்டர். ஸோ இதான் சிலிண்டர், எல்லாமே ஒரே ஹைட்டாக இருக்குது, எல்லாமே ஒரே ஹைட்டாக இருக்குது. ஹெமிஸ்பியருக்கான ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரேடியஸ் ஹைட் ரெண்டும் ஒன்று தான். ரேடியஸ் அண்ட் ஹைட் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ஒரு சர்க்கிள் வந்து சர்க்கிள் ஓவர் ஷேப்பில் வந்துச்சு. நீங்கள் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி பாருங்கள், ஹைட்டு ரேடியஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து எனக்கு ஹச். ஸோ அதே மாதிரி இது வந்து எனக்கு ஹச், உள்ள இருக்கு, நடுவில் இருக்குது வந்து ஹச். ஸோ ஸ்லாண்டிங்காக இருக்குது வந்து லேட்ரல் ஹைட், அது தேவையில்லை. நம்ம ஹச் மட்டும் தான் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வால்யூம்லாம் தனித்தனியாக எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எதோட வால்யூம் எழுதணும், ஃபஸ்ட்டு கோனுக்கான வால்யூம், நெக்ஸ்ட் ஹெமிஸ்பியருக்கான வால்யூம், நெக்ஸ்ட் சிலிண்டர் COன்னு போட்டுக்கிறேன், COன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் கோனுக்கான வால்யூம் என்னன்னு பாருங்கள். ஸோ வால்யூம் ஆஃப் தி கோன் என்ன வருது, 1/3 πr ஸ்கொயர் ஹச். ஓகே, ஹெமிஸ்பியருக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்பியருக்கான வால்யூம் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நோட் எழுதி வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் என்னன்னா 4/3 πr ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் வந்து 4/3 πr ஸ்கொயர்.
இது ஹெமிஸ்பியர்ங்க. ஹெமிஸ்பியருக்கு ஸ்பியருக்கு என்ன வித்தியாசம்? ஹெமிஸ்பியர்னா பாதி ஸ்பியர் மட்டும். அப்போ இந்த வேல்யூ நான் 2 ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 4/3 பை ஆர் ஸ்கொயர் 2 ஆல் டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 2/3 பை ஆர் ஸ்கொயர் கிடைக்குமா? கிளியர்? சாரி, பை ஆர் கியூப். ஓகே, இங்கே வந்து ஸ்கொயர் கிடையாது, கியூப். ஏன்னா அது வந்து வால்யூம் எப்பயும் கியூபாக தான் இருக்கும். பை ஆர் கியூப். ஓகே, ஸ்கொயர் கிடையாது, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சிலிண்டர் இப்போ தானே பார்த்தோம், பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுற வேல்யூஸ்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பை கேன்சல் பண்ணிடலாமா? எல்லாத்துலையும் பை கேன்சல் பண்ணலாம். ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 மட்டும் கேன்சல் ஆகும், இங்கே ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். இந்த ஆர் அப்படியே தான் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஹச் வந்து ஈக்குவலாக இருக்குது, அதாவது ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்குது. இங்கே ஹைச் இருக்குது. ஓகே, இங்கே ஹைச்சும் ஆர் ஈக்குவலா? அப்போ இந்த ஆர் இருக்க இடத்துல என்ன பண்ணலாம்? ஹைச் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ ஹைச் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? 1/3:2/3:1 வருது. ஒரு ரேஷியோ எப்பயுமே டெசிமலாவோ ஃப்ராக்ஷனாவோ இருக்கக்கூடாது, ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்கணும். அப்போ இதுக்கான எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். அப்போ எல்சிஎம் என்ன வரும்? 3 வருமா? அப்போ 3 வந்துச்சுன்னா மேலே வந்து 1 அப்படியே இருக்கும், இங்கே 2 அப்படியே இருக்கும், இங்கே மட்டும் என்ன மாறிடும்? 3 மாறிடும். இப்போ உங்கள் ஆன்சர் வந்து 1:2:3. ஸோ கிளியரா? ஸோ எப்பயுமே ஒரு ஹோல் நம்பராக வந்தால் தான் உங்களுக்கு அது ரேஷியோ. ஸோ ஃப்ராக்ஷனாவோ டெசிமலாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 63% ஆஃப் 3/4/7 இஸ். ஸோ பேசிக்கான பர்சன்டேஜ் கொஸ்டின் தான். 63%. 63% டிவைடட் பை 100. ஆஃப்னா வேறு ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன். 3/4/7. 3/4/7 எப்படி இல்லைன்னா, இங்கே எழுதுறேன், 3/4/7 எப்படி இல்லைன்னா 7 3s ஆர் என்ன மல்டிப்ளை பண்ணுங்க, 21 வருமா? ப்ளஸ் இந்த 4. ஸோ ஆன்சர் 25. கிளியரா? ஓகே, அப்போ இன்டூ 25 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் எழுத மறந்துடாங்க 7. ஸோ அப்போ 1 டைம் போச்சுன்னா 4 டைம்ஸ் போமா? ஸோ இது 1 டைம் போச்சுன்னா இங்கே 9 டைம்ஸ் போகும். அப்போ 9 4 ஆல் டிவைட் பண்ணுங்க. 9 4 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 2.25. ஸோ கிளியர்? தி ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிள் இஸ் இன்க்ரீஸ் பை 1%. வாட் இஸ் தி இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் இன் இட்ஸ் ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பை 1%, 2%, ஒரு ஏரியா கேட்டு இந்த ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பிரெத் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எது கேட்டாலுமே ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது, a + b + ab by 100. இந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அந்த ஏரியா ஃபார்முலா, இந்த வால்யூம் ஃபார்முலா எதுவுமே எடுக்கணும் அவசியம் கிடையாது. a + b + ab by 100. இது ஏக்கான வேல்யூ என்ன, பிக்கான வேல்யூ நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஏ வந்து என்னென்னா 1% கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1%. பிக்கு வேறு பர்சன்டேஜ் எதுவுமே கொடுக்கல, அப்போ அதுவும் எனக்கு 1% தான். இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா? a1 + b1 + 1 × 1 1 டிவைட் பை 100. ஸோ ஆன்சர் வந்து 2.01%. இதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா? இது வந்து சக்ஸசிவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் 3 persons view 168 சால்ட்ஸ் இன் 14 days, அதாவது 3 பேர் சேர்ந்து 168 சால்ட்ஸ் வந்து தைக்கிறாங்க. எத்தனை நாளில்? 14 நாளில். இது வந்து டைம் அண்ட் ஒரு கொஸ்டின். இதுலேயும் செயின் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் அண்ட் ஒர்க்லேயும் செயின் ரூல் கொஸ்டின் இது. ஹவு மெனி சால்ட்ஸ் வில் பி 8 persons view in 5 days? ஃபர்ஸ்ட் நீங்கள் செயின் ரூல் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபார்முலா எழுதிக்கோங்க, டைம் அண்ட் ஒர்க்குன்னு ஹெட்டிங் போட்டு அதுக்குள்ள செயின் ரூல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. men 1 × days 1 divided by work 1 equal to men 2 × days 2 divided by work 2. இந்த டேஸுங்கிறதுல டைம் எல்லாமே சேரும், ஹவர்ஸ், செகண்ட்ஸ், மினிட்ஸ் எல்லாமே சேரும். ஓகே, டேஸ் மட்டும் கிடையாது. இப்போ சில கொஸ்டின் ஹவர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்நியார் நீங்கள் வந்து முடிச்சுட்டு இருக்காதீங்க. டேஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே உள்ளே சேரும். ஓகே, ஸோ ஒர்க்கு வந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், 3 men views 168 சால்ட்ஸ் இன் 14 days. அப்போ மென் வந்து 3 men இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 14 days. ஒர்க் என்னது? 168 சால்ட்ஸை வந்து தைக்கிறது. ஈக்குவல் டு கொஸ்டின் என்ன கேட்காங்க? ஸோ கொஸ்டின் என்ன வேறு சொல்லியிருக்காங்க? M2, அதாவது 8 men. 8 men வந்து நம்பர் ஆஃப் டேஸ் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், 5 days சொல்லியிருக்காங்க. 5 daysல எத்தனை ஸ்டால் இது பண்ணுவாங்க, அதான் எத்தனை ஸ்டால் வந்து தப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது வந்து ஒர்க் 2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஸோ சால்வ் பண்ண என்ன வருது நம்மளுக்கு? ஸோ 8. ஓகே, ஸோ நம்ம ஃபோர்த் டேபிள் செகண்ட் டேபிள் சால்வ் பண்ணலாம். செகண்ட் டேபிள் பண்ணிங்கன்னா இப்போ 4 டைம்ஸ் போங்க, 7 டைம்ஸ் போமா? ஓகே, 7 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் போகும், இங்கே 28னா 4 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 டைம்ஸ் வரும். 8 5 5 4 20 20 × 8. அப்போ W2 என்ன வருது? 2 8s are 160 வரும். 160. ஸோ கிளியரா? நீ வேணால் கால்குலேட் பண்ணி பாருங்கள். 5 4 20 20 டபுள் பண்ணோம் சார், 8ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 160. ஸோ கிளியரா? இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட்டில் வரிசை எழுதி வச்சுட்டே வாங்க, ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If 2x equal to cube root of 32, then find the value of x. If 2x equal to cube root of 32, square root cube root of 32. So 2 power x equal to cube root of
32. இது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே 2 to the power of x இருக்கா, அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு அர்த்தம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 2 to the power of x இருந்துச்சுன்னா இதையும் நம்ம என்ன பண்ணணும், 2 to the power of some வேல்யூன்னு கொண்டு வரணும். அந்த வேல்யூ தான் எக்ஸோடது. ஓகே, ஸோ அப்போ 2 to the x அப்படியே இருக்கட்டும். இதை கியூப் ரூட் எப்படி எழுதலாம்னா 32 to the power of 1/3ன்னு எழுதலாம். ஸ்கர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 32 to the power of 1/3. அப்போ 32 இருக்குது, 2 இருக்குது. இந்த 32 நான் 2 கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 2 to the power of x equal to 2 to the power of 5 to the power of 1/3. ஸ்கர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் ப்ராப்பர்ட்டி படி பவர் டு தி பவர் வந்துச்சுன்னா நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 to the power of x equal to 2 to the power of 5/3. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 5/3. ஸோ அவ்வளோதான். ஸோ கிளியரா? ஸோ ஸ்கர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் உங்களுக்கு தெரிஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் a sector whose radius and center angle are 18 centimeter and 210 degree respectively. பெரிமீட்டர் ஆஃப் a sector. ஃபர்ஸ்ட் நான் செக்டார்னு என்னன்னு சொன்னேன்னா, ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம், ஒரு கேக்லேருந்து ஒரு பீஸ் எடுக்கிறோம், அதாவது செக்டார்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரேடியஸ், இது வந்து என்னதுன்னா ஆர்க். இப்போ என்ன கேட்காங்க, பெரிமீட்டர் என்னது, லென்த். அந்த சைடில் இருக்க லென்த் ஃபுல்லாமே பெரிமீட்டர் தான். அப்போ இதில் லென்த் என்ன சொல்லுவோம், இதான சொல்லுவோம், இதான் லென்த். இதுவும் இந்த லைனும், இந்த கர்வ் லைனும் எனக்கு லென்த். இந்த லென்த் மட்டும் எவ்வளோ, எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், 2r கண்டுபிடிக்கணும் ப்ளஸ் ஆர்க், அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க். ஓகே, அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க். அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க் எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் 2r என்னன்னு சொல்லிடலாம். 2r என்ன சொல்லியிருக்காங்க, 80 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ 18 into 2 36 சென்டிமீட்டர்ஸ். 36 ப்ளஸ் ஆர்க்கோட ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதாவது லென்த் ஆஃப் தி ஆர்க். அந்த லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா என்னன்னா, ஸோ நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. லென்த் ஆஃப் தி ஆர்க், லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா என்னன்னா 2πr. 2πrங்கிறது மொத்த பெரிமீட்டர், சர்க்கிளோட மொத்த லென்த். இதில் அந்த ஆர்க் மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்க்னு ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்களா, இன்டூ θ/360. இதான் லென்த் ஆஃப் தி ஆர்க் ஃபார்முலா. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், 2 × 22/7 இன்டூ ஆர் வேல்யூ என்னது 18 இன்டூ θ/360. θ என்ன சொல்லியிருக்காங்க, 210 டிவைடட் பை 360. ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? ஸோ ப்ளஸ் இங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடுமா, 30 டைம்ஸ் போமா. ஓகே, ஸோ நம்ம வந்து 6th டேபிளை கேன்சல் பண்ணலாமா? ஸோ நம்ம 218 இது ரெண்டு கேன்சல் பண்ணலாம். அப்படி 10 டைம்ஸ் போகும், 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 36 + 22 × 3 = 66. ஸோ ஆன்சர் என்ன வருது, 6 6 12 6 10 102. இதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா, 102 சென்டிமீட்டர்ஸ். இங்கே நீங்கள் சென்டிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுறாங்க. ஏன்னா லென்த்து தான் கேட்டிருக்காங்க. லென்த் எப்பயும் சென்டிமீட்டர் இல்லை மீட்டர் கணக்கில் தான் இருக்கும், ஸ்கொயர் கணக்கில் வரா. ஏரியா வந்தால் ஸ்கொயராக மாறும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If the volume of the solid sphere 7241 1/7 cubic centimeters, find its radius ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு, வால்யூமோட ஃபார்முலா என்னென்னு, அதாவது வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பியர் தானே, ஆமாம் ஸ்பியர் தான். வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர், ஸ்பியர்னா என்னது, ஒரு பால் தான், பாலோட வால்யூம். ஸோ வால்யூம் என்னென்னா 4/3 πr3, 4/3 πr3. இதான் வால்யூம் ஆஃப் தி ஸ்பியர். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 7241 1/7 ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 4/3 × 22/7 × r³ ஈக்குவல் டு 7241 1/7. ஸோ ஃபஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஃபுல்லாக அந்த சைடு கொண்டு போங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ சால்வ் பண்ணி அப்படின்னா r³ ஈக்குவல் டு ஒரு வேல்யூ வரும். ஸோ இப்போ r ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் அந்த வேல்யூ. இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் மட்டும் நான் என்னன்னு சொல்லிடுறேன், 12 சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து 12. நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணால் மட்டும் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The price of the house is decreased from rupees 15 lakhs to rupees 12 lakhs. Find the percentage decrease. Okay, இது வந்து percentage question. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஹவுஸோட ரேட் வந்து 15 lakhsலேருந்து 12 lakhஸாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ எத்தனை பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு, 3 lakhs டிக்ரீஸ் ஆகிருக்கா. இந்த 3 lakhs வந்து பர்சன்டேஜ் நான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 3 டிவைடட் பை, இந்த இடத்துல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த வேல்யூ டினாமினேட்டரில் போடணும்னு. 15 தான் நீங்கள் டினாமினேட்டரில் போடணும்.
ஓகே, எதனாலனா 15லேருந்து தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு, 12லேருந்து டிக்ரீஸ் ஆகலை, 15லேருந்து தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த பேஸ் வேல்யூங்கிறது 15 தான் போடணும், இன்டூ 100. எதுக்காக இன்டூ 100 போகிறோம்? பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் போகும், இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20%. ஸோ 20% டிக்ரீஸ். 1.6 பார் எக்ஸ்பிரஸ் அஸ் எ ஃப்ராக்ஷன். இந்த டெசிமல் வேல்யூவை ஃப்ராக்ஷனாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த பார்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1.6 பார். இந்த பார்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ரிப்பீட்டட் நம்பர்ஸ் தான் பார்னு சொல்லுவாங்க. 1.6666 அது பாட்டு போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி வரைக்கும், அதான் நம்ம பார் டினோட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னா, அதாவது இந்த 0.66 இருக்கா, இதை ஃப்ராக்ஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அதை மட்டும் நீங்கள் மைண்டில் தெரிஞ்சுக்கோங்க. 0.6 எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 6/9 போடலாம். நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0.66 வரும். சரிங்க, ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 0.6 இருக்கும். அப்போ 7/9 0.77, 8/9 0.88. நம்ம 6 மட்டும் பார்க்கலாம். இப்போ ஸோ அப்போ 1 பாயிண்ட்னா ப்ளஸ் தான். ஸோ 6/9. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 9 + 6 என்ன வரும்? 15/9 வரும். இதை ஃபர்தர் நம்ம தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ் 5 டைம்ஸ் வருமா? ஸோ இப்போ ஆன்சர் 5/3. ஸோ அவ்வளோதான். ஸோ கிளியரா? இந்த இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர ரிப்பீட்டட் நம்பர்ஸ் பூராமே 9 ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எ ஃப்ரூட் செல்லர் பாட் 8 boxes of grapes at rupees 150 each. One box was damaged. He sold the remaining boxes for rupees 190 each. Find the profit or loss percentage. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃப்ரூட் செல்லர் வந்து 8 பாக்ஸஸ் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொரு பாக்ஸ் 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்ன வானா 8 × 150. காஸ்ட் ப்ரைஸ் என்ன வரும்? 8 × 150. ஒவ்வொரு பாக்ஸுமே 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு ஆன்சர் 1200 வருமா? இந்த மல்டிப்ளிகேஷன் நீங்கள் மைண்ட்லேயே சால்வ் பண்ணணும். ஓகே, 850னா 8 டைம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 0 ஆட் பண்ணிக்கோங்க. 1 பாக்ஸ் வாஸ் டேமேஜ். இதில் வந்து ஒரு பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 7 பாக்ஸஸ் இருக்குமா? அந்த 7 பாக்ஸஸ் எவ்வளோ விற்கிறேன்? 190க்கு விற்கிறேன் நான். அப்போ 190 எவ்வளோ வருது? 19 × 7. 19 × 7 1330. ஓகே, 1330க்கு விற்கிறேன். இப்போ கவனிங்க, 1200 ரூபாய்க்கு நான் ஒரு பொருளை வாங்கி 1330 ரூபாய்க்கு விற்கிறேன்னா, அப்போ எனக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆனது? ப்ராஃபிட். எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 130 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் வருது. இந்த 130ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 130 டிவைடட் பை எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும். ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே நீங்கள் காஸ்ட் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணணும், செல்லிங் ப்ரைஸை உள்ளே எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸில் தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்ன வருது? 1200 வருதா? இன்டூ 100. இதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 10. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். 10.383% ப்ராஃபிட். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 10.83 ப்ராஃபிட் பர்சன்டேஜ். A sum of rupees 1300 is divided between A, B, C, D. 4 பேருக்கு வந்து அந்த அமௌண்ட் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ எந்த மாதிரி டிவைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. A share divided by B share, B share divided by C share and C share to D share 2/3. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, AB வந்து 2/3 இருக்குது, BC 2/3 இருக்குது, CD 2/3 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு ரேஷியோ மாதிரி எழுதிக்கலாம். ஸோ A is to B is to C is to D. இது 2/3, இது 2/3, இதுவும் 2/3. அப்போ ஏபிசிக்கான ஃபர்ஸ்ட் ரேஷியோ உள்ள கொண்டு வாங்க. 4:6:9. இது கீழே 2/3. இப்போ மேலே ஏபிசி இருக்குது, கீழே சிடி இருக்குது. அப்போ இதோட மொத்த ரேஷியோ கொண்டு வாங்க. ஸோ 8:12:18:6:3:27. அவ்வளோதான். அப்போ ஏபிசிடியோட மொத்த ரேஷியோ நம்மளுக்கு கிடச்சாச்சு. டோட்டல் எவ்வளோ வருது அப்படின்னா 65 வரும். நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள், டோட்டல் 65 வரும். இந்த 65ங்கிறது 65x, அது வந்து ஒரு வேரியபிள் தான், கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த எக்ஸோட வேல்யூக்கு ஏற்றாப்புல அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த 65xங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 1300க்கு ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இந்த அமௌண்ட் தான் மொத்த அமௌண்ட், மொத்த வேரியபிளுங்கிறது எனக்கு அந்த அமௌண்ட் தான். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸோட வேல்யூ 1300 டிவைட் பை 65 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் 2 வருமா? அப்போ x = 20 வரும். எக்ஸோட வேல்யூ 20 கிடச்சிச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏவோட ஷேர் மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ ஏவோட ஷேர் எவ்வளோ? இங்கே 8. இந்த 2 பார்த்துடக்கூடாது நீங்கள். இந்த 2 நம்ம என்ன பண்ணிட்டோம்? கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டோம். அப்போ இதுதான் நீங்கள் செக் பண்ணணும். அப்போ 8 × 20, 8 × 20னா 160. அப்போ ஏவோட ஷேர் வந்து 160. ஸோ கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் ஆர் தி லார்ஜஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, டெசிமல் மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை கேன்சல் பண்ணி இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூவை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இப்படி சால்வ் பண்ண வேண்டாம். அப்படி சால்வ் பண்ண ரொம்ப டைம் ஆகும். இப்போ வந்து நம்ம 7/8 சின்ன சின்ன வேல்யூ கொடுத்தா பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு பெரிய வேல்யூவாக கொடுத்துட்டாங்கன்னா அது நீங்கள் டெசிமல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். அதில் நீங்கள் தப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் மொத்தமாக தப்பாயிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லித்தரேன். ஸோ ஃப்ராக்ஷன் கம்பேரிசன் வந்து நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு எந்த கான்செப்ட் செட் ஆகும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து எந்த கான்செப்ட் செட் ஆகும்னா டிஎஸ்எஸ் அப்படின்னு கான்செப்ட் இருக்குது. டிஎஸ்எஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட், அவ்வளோதான். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட். இல்லை டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள், 8, 16, 40, 80 வேறு டினாமினேட்டராக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்படி ஈக்குவல் பண்ணிட்டோன்னே அதில் எனக்கு எது ஸ்மாலஸ்ட் வேல்யூ அதை நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். சரி, அதில் எனக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ தான், அதான் ஆப்ஷன் கிளிக் பண்ணி, ஏன்னா லார்ஜஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, ஸ்மாலஸ்ட் கேட்கல. இப்போ கவனிங்க, 7/8 நான் அப்படியே எழுதுறேன். 7/8, 13/16, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 31/40, லாஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க 63/80. 63/80 இல்லை எது லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், டினாமினேட் ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் டினாமினேட் ஈக்குவலாக இருக்கப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட்னு தெரியும். அப்படியே ஆப்போசிட் ஆகிடுங்க, அதே மாதிரி டினாமினேட் ஈக்குவலாக இருக்கப்போ லார்ஜஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ வந்து டினாமினேட் எல்லாத்துக்கும் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் நம்ம காமனான வேல்யூ என்னது 80யா, 80 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இருக்கிற வேல்யூ பூரா நான் 80 கன்வெர்ட் பண்ணுறேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி, டிவிஷனோட மல்டிப்ளை பண்ணுறது ஈஸி. அப்போ 8 வந்து நான் எதாவது மல்டிப்ளை பண்ணால் 80 வரும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணுமா, 16 5ஆல் பண்ணணும், 40 2ஆல் பண்ணால் போதும், 80 நான் 1ஆல் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுறனால நியூமரேட்டர் என்ன பண்ணும் சைமல்டேனியஸாக அதையும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே வந்து 70 வரும், 5 × 30 65 வரும், 2 × 31 62 வரும், இங்கே 63 வரும். அப்போ இதில் எது பெரிய வேல்யூவாக இருக்குது 70. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 7/8 தான் உங்களுக்கு ஆன்சர். கிளியரா? அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 7/8. இந்த ஸ்மாலஸ்ட் கேட்டால் எது ஸ்மாலஸ்ட் 62. அப்போ உங்களுக்கு ஆன்சர் 31/40 இருக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, லார்ஜஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 7/8. The LCM of two numbers is 12 times their HCF. LCM of two numbers வந்து 12 times of HCF அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ HCF வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டே அப்படின்னா LCM எனக்கு என்னவா இருக்கும், LCM equal to 12 times of x இருக்குமா, 12 times of x இருக்கும். The sum of HCF and LCM, அப்போ HCF and LCM, HCF plus LCM equal to 403 ஆமாம் 403. ஸோ அப்போ HCF வந்து எனக்கு எக்ஸ்ன்னு தெரியும், ப்ளஸ் 12x equal to 403. ஸோ அப்போ இங்கே மொத்தம் எனக்கு என்ன வரும் 13x வருமா, 13x equal to 403. ஸோ எக்ஸோட வேல்யூ ஸோ 31 டைம்ஸ் போகும், 31 டைம்ஸ் போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 31, எக்ஸோட வேல்யூ வந்து 31. இப்போ எக்ஸோட வேல்யூ 31 கிடச்சி. அப்போ HCF எனக்கு என்ன கிடைக்கும் 31 இருக்கும். LCM எனக்கு என்ன கிடைக்கும் 12 × 31. இது வந்து மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தேவையான மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் நம்பர் இஸ் 93, தென் தி ஃபைண்ட் தி அதர் நம்பர்னு இருக்காங்க. அப்போ HCF LCM கிடச்சிருச்சு, 2 நம்பருக்கான HCF LCM கிடச்சி, அதுலேயும் ஒரு நம்பர் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு நம்பர் வந்து நம்ம ABன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு 93ன்னு சொல்லியிருக்காங்க, பியோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ HCF × LCM ஈக்குவல் டு A × B. HCF வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் 31 தெரியும், LCM வந்து 12 × 31 தெரியும். ஸோ ஏவோட வேல்யூ 93 × பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 1 டைம் இங்கே 3 டைம்ஸ் போவோம், இங்கே 3னா இங்கே 4 டைம்ஸ் போவோம். ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன வரும், ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. ஸோ அவ்வளோதான். அப்போ 4 3 12 124 இதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ கிளியரா? ஸோ HCF LCM வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் இது. இதில் கான்செப்ட்ஸ் நிறையா இருக்குது. மற்ற டாப்பிக்கோட HCM LCMலையும் மென்சுரேஷன்லாம் கான்செப்ட்ஸும் ஃபார்முலாஸும் நிறையா இருக்குது. நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.